இந்த லட்டு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு வந்து சுத்தமான பாசிப்பருப்பு 1 கப்பு எடுத்துருக்கேன். அதில் போட்டுக்கலாம். போட்டு சிம்மிலேயே வச்சு கலர் மாறாமல் வறுக்கணும். கைவிடாமல் வருங்க. பாசிப்பருப்பு வந்து சிம்மிலேயே வச்சு இந்த அளவுக்கு வறுக்கணும். ஒன்று கூட நிறம் மாறக்கூடாது. நான் எப்படி வறுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று போல் வறுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுறணும். இது ஆறட்டும். இப்போ நம்ம எதில் அளந்தோமோ பாசிப்பருப்பு அதே அளவு 3/4 கப்பு வந்து ஜீனி. இதை வந்து தனித்தனியாக அரைச்சிக்கணும். நான் இப்போ மிஷினில் தான் அரைக்க போகிறேன். இது வந்து 1 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 3/4 கப்பு வந்து ஜீனி எடுத்திருக்கேன். ரெண்டும் தனித்தனியாக வந்து நான் மிஷினில் அரைச்சிக்க போகிறேன். இது வந்து நல்லா ஆறின உடனே இதில் 2 ஏலக்காயை போட்டு நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம். நீ மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு சலிச்சிட்டு மறுபடியும் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அது மாவாயிரும். நான் இப்போ மிஷினில் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ மாவு பாருங்கள், மிஷினில் அரைச்சது எந்த அளவுக்கு அரைச்சிருக்கு நைஸாக. ஜீனியும் அதே மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவு 2 கப்பு வந்து பாசிப்பருப்பும் 1/2 கப்பு வந்து ஜீனியும் போட்டு இந்த மிஷினில் தனித்தனியாக அரைச்சி வந்திருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பு மாவோட இந்த ஜீனியும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து இந்த ஜீனியும் மாவு ஒன்றா வந்து கையை வச்சு நல்லா அப்படி கலந்து விடுங்க. மாவு வந்து ஜீனியும் பாசிப்பருப்பு மாவும் நல்லா ஒன்றா கலந்துட்டோம். இப்போ வந்து அடுப்பை வந்து ஒரு சட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெய்யை வந்து நம்ம சூடுபடுத்தணும். அதுலேயே முந்திரியை நம்ம வறுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் தாராளமாக விடுறேன். நெய்யில் தான் உருண்டையை உருட்ட போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நெய் ஊற்றிருக்கேன். நெய் வந்து நல்லா சூடாகணும். இப்போ அந்த சூடான நெய்யை தான் நம்ம இதில் ஊற்றி உருண்டையில் பிடிக்க போகிறோம். இப்போ நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா காயணும். காஞ்ச உடனே இந்த நெய்யை தூக்கி மாவில் ஊற்றி நம்ம உருண்டையெல்லாம் பிடிக்க போகிறோம். இப்போ ஊற்றிக்கலாம். இல்லை ஒரு ஓரமாக ஊற்றுங்க. இதில் நீங்கள் முந்திரி கூட வறுத்து போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து கிளறிட்டோம். இப்போ கரண்டி எடுத்துகிட்டு நம்ம கையால் பிணைஞ்சிக்கலாம். மாவு சேர்ந்து நல்லா ஒன்று போல் கிளறிட்டோம். இப்போ உருண்டையில் பிடிச்சிக்கலாம். இந்த சூட்டோடையே பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா உருண்டை வந்துடும். இது 1 மாதம் கூட வச்சு சாப்பிடலாம். அருமையாக இருக்கும். இது ரொம்ப சத்துள்ள உணவு. இது தீபாவளிக்கு ஸ்வீட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.